வாங்குங்க. இன்றைக்கி வந்து நமக்கு மதியம் ஃபுட் ஆர்டர் இருந்துச்சு. இது வந்து நேற்றுக்குள்ள வீடியோ தான், அப்லோடு பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் தான் இன்றைக்கி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மதிய சாப்பாடு இருந்ததுனால பாத்திரமெல்லாம் ஈவினிங் பார்த்திங்கன்னா எல்லாம் வேலைக்கு எடுத்துகிட்டு அதுக்கடுத்து தான் வேலையே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிச்சன் வந்து ரொம்ப சின்ன கிச்சனு நமக்குள்ளது. அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாத்திரம், சிங்கில் இருக்கிற பாத்திரமெல்லாம் விலக்கி அந்த லேப்டாப் சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்து வேலையே செய்ய முடியும். அதனால் பாத்திரம் நிறையாவே கிடந்துச்சு. அதனால் நாங்கள் மூணாறு போயிட்டு வந்தோம், நானும் மாமாவும். ஏன்னா கெஸ்ட்டு மீன் கேட்டிருந்தாங்க, 1/2 கிலோ மீன். அப்போ வந்துட்டு மீன் வந்து அவங்க கெஸ்ட்டு தான் வாங்கி தர சொல்லுவோம் நாங்கள் எப்பயுமே. ஏன்னா நம்ம வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது எந்த மீன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஊளி கேட்டிருந்தாங்க, ஒரு 1/2 கிலோ மட்டும். சரின்னு சொல்லி ஒரு 1/2 கிலோ ஊளி வாங்கிட்டு வந்திருந்தோம். அதனால் மார்க்கெட்டுக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் என்ன செஞ்சோன்னா, பாத்திரமெல்லாம் கழுவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவிட்டுருக்கேன். இந்த பவுல் பார்த்திங்கன்னா 350 ரூபா அந்த பவுலு. அப்போ ஆல்ரெடி இது மாதிரி தான் மாமாட்ட அது நான் சோப் போட்டு கழுவி முடிச்சதுக்கப்புறம் கையிலேருந்து வழுகி கீழே போட்டு ஒன்று உடச்சிட்டேன். அதனால் நான் கழுவும் போதே சொல்கிறாரு, அதை பார்த்து கழுவு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்து கழுவி மேலே ஃபஸ்ட்டு வச்சாச்சு. அடுத்தது மீன் சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனும் என்ன செஞ்சுட்டேன். அவங்க கட் பண்ணி மட்டும் கொடுத்துருவாங்க, நம்ம உள்ளே இருக்கிறது எல்லாமே குடல் கிடலாம் நம்ம தான் சுத்தம் பண்ணணும். அதனால் ஊளி மீன் தான் 1/2 கிலோ தான். அதனால் சிம்பிளாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீன் கட் பண்ணுற கத்திரி எடுத்து நல்லா 2 நடுவில் அந்த வயிறவே கிழிச்சு உள்ளே இருக்கிற குடல் கிடல் எல்லாமே நல்லா எடுத்து சுத்தம் பண்ணி, அப்போனா தான் மீன் பொரிக்கிறதுக்கே நமக்கே ஒரு நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அவங்க சுத்தம் பண்ணதோடு நம்ம சுத்தம் பண்ணாமலே கழுவி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கே அருவருப்பாக இருக்கும் இல்லையா. அதனால சரின்னு சொல்லிவிட்டு மீன் என்ன செஞ்சுட்டேன், நானேவும் வேலையை முடிச்சுட்டு நானே சுத்தம் பண்ணிட்டேன். மீனெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் கேட்டிருந்தாங்க. சப்பாத்தியும் சுட ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் கிரேவியும் என்ன செஞ்சுட்டேன், செம்மி கிரேவியாக கேட்டிருந்தாங்க, நல்லா ஸ்பைஸியாக. அதையும் ரெடி பண்ணி அதை ஒரு அடுப்பில் தூக்கி போட்டுட்டு தான் ரெண்டுமே சூடாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டுமே என்ன செஞ்சிட்டோம், ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்தியும் சிக்கனும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது மீன் வறுக்கிறதுக்கு அதையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் என்ன செஞ்சுட்டேன், மசாலா தடவ ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் மொத்தமாக அரைச்சி தான் வச்சுருக்கேன். அதனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டிருக்கேன். நம்ம வந்து மீன் வறுக்கிறதுக்கு பொடி வந்து பார்த்திங்கன்னா சில்லி பொடி, மஞ்சத்தூள் இந்த மாதிரி தான். அதனால் நமக்கு வந்து பாக்கெட்டாக வாங்கினா கட்டுப்படி ஆகாது. ஏன்னா நம்ம கெஸ்ட்டுக்கு எப்பயும் சமைக்கிறதுனால மொத்தமாக பொடியெல்லாம் அம்மா அரைச்சி கொடுத்து விட்ருப்பாங்க. அதனால் அதவே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. இப்போது வத்தப்பொடியும் மஞ்சள் பொடியும் மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறோம். நல்ல மசாலா வந்து அதில், ஏன்னா உடனே பொரிக்க போகிறேன். ரொம்ப நேரம் நம்ம வீட்டில் மாதிரி ஊற வைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. உடனே பொரிக்கிறதுனால இதில் என்ன சேர்க்குறோம்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். அப்போ தான் அந்த மசால் வந்து அந்த மீனில் ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது. அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுக்க ஆரம்பித்தாச்சு. எப்பயுமே மீன் வந்து வறுத்தேம்னா மீன் தவாவில் தான் வறுப்பேன் நான். சரி இப்போ 1/2 கிலோ தானே, மீன் ரொம்ப கம்மி, மொத்தத்துக்கே ஒரு 10 பீஸ், சின்ன குட்டி பீஸாக ஒரு 10 பீஸ் தான். அதனால் கடாயிலேயே வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு நடுவில் பாப்பா ஃபோன் பண்ணிட்டா ஊர்லேருந்து. அதனால் மாமா ஃபோன் பேசிக்கிட்டேவும் அங்கிட்டு இங்கிட்டுமா போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கார். நான் வந்துட்டு சமைச்சு முடிச்சுட்டா எடுத்து கொடுக்குறது தானே மாமாவுக்கு வேலை அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசக்கூட எனக்கு நேரம் இல்லை. ஒரு வழியாக மீனும் வெந்துருச்சு. மீன் ஒரு ஃபஸ்ட்டு போட்டது வெந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு அடுத்த ரவுண்டு சூடாக எது கேட்டாலுமே கெஸ்ட் என்ன செய்வாங்க, நம்ம சூடாக கொடுங்க, மீனெல்லாம் பொரிச்சதும் சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். அதனால் சூடாக அப்படியே எடுக்க நாங்கள் கொடுத்துட்றது. ஒரு ரவுண்டு எடுத்துட்டோம். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அடுத்த ரவுண்டு என்ன செஞ்சுருவோம், நம்ம வேக வச்சு மொத்தமே 10 பீஸ் தானே அப்படிங்கிறதுனால அது நான் 2 ரவுண்டாக போட்டு எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சுட்டேன், முதல் ரவுண்டு எடுத்து மாமாட்ட காணிச்சிட்டு இந்தாங்க கொண்டுட்டு போங்கன்னு சொல்லி அவர்கிட்டையும் சொல்லிட்டேன். அடுத்த ரவுண்டும் போட்டாச்சு. அடுத்த ரவுண்டுக்கு மட்டும்தான் இருந்துச்சு மீன், அதிகமாகலாம் கிடையாது. அதனால் அடுத்த ரவுண்டும் போட்டுட்டேன். அந்த 2 தலை இருந்துச்சு, அந்த தலையை வந்து நான் வேண்டாம், அவங்கள்ட்ட வேணுமான்னு கேட்டேன். அவங்க பொறிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து என்ன நினச்சாங்களோ வேண்டான்ட்டாங்க. அடுத்தது கடைசியாக கேம்பயரில் யாருமே உட்காரவே இல்லை, ஆனால் கேம்பயர் மட்டும் கேட்டாங்க, போட்டு கொடுத்தாச்சு.
இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.